காலை வேளையில் கண் விழிக்கும் முன்னே நம்ம எஃப்எம் சத்தம் கேட்குமே. ஸ்வீட்டான பாடல் கேட்க ஊரெல்லாம் ஸ்ட்ரெஸ் குறைய நம்ம வைபே நான் ஸ்டாப்பா இருக்குமே. ஊரெல்லாம் கேட்க போறோம், கவலைகள் மாறப்போ. ஆனந்த் ரேடியோ 89.6 சமுதாய வானொலி. நம்ம ரேடியோ, இது நமக்கான ரேடியோ. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மத்திய நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், தமிழக அரசின் சமூக நலத்துறை, இந்திய சமுதாய வானொலியல் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலம் பேணுவோம், சமுதாய வளம் காணுவோம், சமுதாய வளம் காண்போம். இது மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு வானொலி தொடர் நிகழ்ச்சியின் 18வது பாகத்தில் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கண்புரை அறுவை சிகிச்சை, மூத்த குடிமக்களின் ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைகளை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சி கேட்கலாம். 17 அத்தியாயங்களை கேட்ட பிறகு நமது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 200 சமூக வானொலி நிலையங்களிலிருந்து நம் நேயர்கள் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் நம் நாட்டில் முதியோர்களுக்கான மரியாதையை அதிகரிக்க பல திட்டங்களை நடத்தி வருவதை இப்போது நன்கு அறிந்திருக்கிறார்கள். ஆம், மூத்தோர்களே நாட்டின் பெருமை. சரியா லட்சுமி? ஆம் தாத்தா. சமூக நீதி மற்றும் நமது முதியோருக்கான அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் நடத்தப்படும் திட்டங்களை அனைவருக்கும் நாம் நினைவூட்டுவோம். நிச்சயமாக நிகழ்ச்சியை கேட்கும் நேயர்களின் நினைவுகளையும் புதுப்பிப்போம். முதலாவது மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் IPSRC ABYAY ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் இல்லங்கள், தொடர் பராமரிப்பு இல்லங்கள் போன்றவற்றை இயக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் அரசு சாரா நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு மானியங்கள் வழங்கப்படுகின்றன. இரண்டாவது, முதியோர்களுக்கான தொலைபேசி எண் 14567. இதன் மூலம் முதியோர் ஓய்வூதியங்கள், சட்ட சிக்கல்கள், ரேஷன் கார்டுகள், வீட்டு வசதி திட்டங்கள், ஆயுஷ்மான் அட்டை திட்டங்கள், பிரதமரின் சமூக நலநிதி மற்றும் பிற தொடர்புடைய விஷயங்கள் குறித்த இலவச தகவல்களையும் வழிகாட்டுதலையும் பெறலாம். பெரும்பாலும் வாழ்க்கையின் பிற்பகுதியில்தான் மூத்தோர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். அதனால்தான் முதியோர்களுக்கான தொலைபேசி எண். மூன்றாவது, முதியோர் பராமரிப்பாளர் பயிற்சி. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் முதியோர் பராமரிப்பு துறையின் மூலம் வளங்களும் அதிகரித்து வரும் தேவைக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதாகும். இதன் மூலம் மூத்த குடிமக்களுக்கு அதிக தொழில்முறை சேவைகள் வழங்குவது மட்டுமல்லாமல் முதியோர் பராமரிப்பு துறையில் தொழில்முறை பராமரிப்பாளர்களின் குழுவை உருவாக்க முடியும். நான்காவது, SAGE. இது மூத்த குடிமக்கள் பராமரிப்பு வளர்ச்சி இயந்திரத்தை குறிக்கிறது. இது மூத்த குடிமக்களுக்கான அன்றாட பணிகளை எளிதாக்கும். இதன் மூலம் மத்திய அரசு ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசாங்கம் இந்த திட்டத்தையும் நம்பகமான நிறுவனங்கள் மூலம் முதியோர் பராமரிப்புக்காக பயன்படுத்தப்படும் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கு ஒரே இடத்தில் அணுகலை வழங்கும் SAGE போர்ட்டலையும் தொடங்கியுள்ளது. அடுத்த திட்டம் தேசிய வயோஸ்ரீ யோஜனா. இந்த திட்டம் BPL பிரிவில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு உடல் உதவிகள் மற்றும் உதவி சாதனங்களை வழங்குகிறது. இது மத்திய அரசால் முழுமையாக நிதியளிக்கப்படும் ஒரு மத்திய துறை திட்டமாகும். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செலவு மூத்த குடிமக்கள் நலநிதியால் ஈடு செய்யப்படுகிறது. கண்புரை அறுவை சிகிச்சை திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கான இலவச கண் அறுவை சிகிச்சைகள் ஆயுஷ்மான் பாரத் மூலம் நடத்தப்படுகின்றன. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலன்புரி சட்டத்தின் கீழ் பராமரிப்பு கோர யாருக்கு உரிமை உண்டு? பெற்றோர், தாத்தா, பாட்டி மற்றும் தங்கள் வருமானம் அல்லது சொத்திலிருந்து தங்களை பராமரிக்க முடியாத மூத்த குடிமக்கள் இந்த சட்டத்தின் கீழ் பராமரிப்பு கோரலாம். பெற்றோரின் வரையறையில் உயிரியல், வளர்ப்பு மற்றும் மாற்றாந்தாய் பெற்றோர் ஆகியோர் அடங்குவர். இந்த திட்டங்கள் தற்போது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் நடத்தப்படுகின்றன. ஆனால் அவ்வப்போது இந்த துறை பல்வேறு சந்தர்ப்பங்களில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான திட்டங்களையும் ஏற்பாடு செய்கிறது. இதுபோலவே பிரயாக்ராஜில் நடைபெற்ற மகா கும்பமேளா போதும் நமது மூத்த குடிமக்களின் நலனுக்காக அமைச்சகம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது.
ஓ, என் அன்பான தாத்தா, உங்கள் நண்பர்கள் இன்று வருகிறார்கள் இல்லையா? நீங்கள் அவர்களை வரவேற்க தயாராக உள்ளீர்களா? ஆமா பேத்தி, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் நண்பன் சுரேஷின் வருகைக்கு நான் ஏற்கனவே தயாராகி வருகிறேன். புரிஞ்சுது. அப்போ ஏற்பாடு எப்படி போகுது? உங்க பழைய நண்பனை சந்திக்க என்ன ஏற்பாடுகள் செய்றீங்க? லட்சுமி, மேலவா. சமையல் அறையில் ஒன்றாக ஏற்பாடுகளை நாம் செய்யலாம். சுரேஷ் இங்கு சீக்கிரம் வந்து விடுவான். ஓ, என் அன்பான தாத்தா, நீங்கள் சமையலறையில் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் இங்கே உணவு தயாரிக்கிறீர்கள். ஆமா, இன்று நான் எல்லாவற்றையும் நானே தயாரிக்கிறேன். இதோ பார், முளைத்த வெண்டைக்காய், சோயாபீன் காய்களுடன் இதோ சுரேஷுக்கு பிடித்த போகா. அது மட்டுமல்ல, நான் இப்போது காஜர் ஹல்வா செய்ய போகிறேன். வாவ் தாத்தா, இது மிகவும் ஆரோக்கியமான மற்றும் சத்தான காலை உணவு போல் தெரிகிறது. உங்கள் நண்பர் என்ன ஒரு உடற்பயிற்சி ஆர்வலரோ? ஆமா, நீங்க யூகிச்சது சரிதான். சுரேஷ் ஒரு ஃபிட்னஸ் பயிற்சியாளராக இருந்தார். இப்போ பல இடத்துல ஃபிட்னஸ் வழிகாட்டுதல் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம முதியோர் குழுவுக்கு ஃபிட்னஸ் டிப்ஸ் கொடுக்க வருவார். அருமை தாத்தா, எல்லா வயசுலயும் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். நம்ம முதியோர் குழுவுக்கு இது இன்னும் ரொம்ப அவசியம். அதனால நான் எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு வரேன். நீங்க காலை உணவை தயார் பண்ணுங்க. ஆமா ஆமா, எல்லாரும் நம்ம இடத்துக்கு காலை உணவுக்கு வரணும்னு சொல்லிரு. அது நம்ம பொறுப்பு. சரி தாத்தா. ஹே தாத்தா, நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். இன்னும் வேற ஏதாவது பேசலாமா? சரிமா, நீ என்ன பேச விரும்புற? தாத்தா, வாகனம் ஓட்டும் போதுதான் இதை அதிகம் பயன்படுத்துகிறோம். இது இல்லாம வாழ்க்கை முழுமையடையாது என்று தோன்றுகிறது. அது என்னவென்று உங்களால் யூகித்து சொல்ல முடியுமா? ஓ, இப்போது வழியில் என்னை வினா எழுப்ப போகிறாயா? சரி, உன்னோட புதிருக்கு நான் உடனே பதில் சொல்கிறேன். அது நம் கண்கள். வாவ் தாத்தா, நீங்கள் மிகவும் புத்திசாலி. சொல்ல போனால் தாத்தா, வயதான காலத்தில் நம் கண்களை பராமரிப்பதும் மிக முக்கியம். ஆமாம் லட்சுமி, வயதான காலத்தில் மிகவும் தொந்தரவான நோய் கண்புரை. கண்புரை பற்றி எனக்கு சில தகவல்களை தர முடியுமா? மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அரசாங்கத்தின் அடல் வயோ அபியுதாய் யோஜனாவில் ஏதேனும் திட்டங்கள் உள்ளதா என்று சொல்ல முடியுமா? தாத்தா, அது முற்றிலும் சரியான கேள்வி. உண்மையில் இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஆம், அரசாங்கம் அடல் வயோ அபியுதய யோஜனாவின் கீழ் கண்புரை அறுவை சிகிச்சைகளுக்கும் ஒரு திட்டத்தை தொடங்கியுள்ளது. உங்களுக்கு விரிவான தகவல்களை வழங்க நான் எங்கள் ரேடியோவின் ஒரு நிகழ்ச்சியை எனது ஹெட்போன்கள் மூலம் இயக்கப் போகிறேன். அதை நான் ப்ளூடூத் வழியாக காரின் பிளேயருடன் இணைப்பேன். நீங்கள் வாகனம் ஓட்டும் போது அதிகம் பேச முடியாத காரணத்தினால் நீங்கள் அதை கேட்கலாம். பயணம் விரைவாக கடந்துவிடும். இன்னைக்கான நிகழ்ச்சி என்னன்னா, நம்ம கண்கள் இல்லாம வாழ்க்கைய கற்பனை கூட செய்ய முடியாது. ஆனா பார்வை பிரச்சனைக்கு ஆயுஷ்மான் பாரதம் இருக்கே. இலவச மருத்துவம், அறுவை சிகிச்சை, பார்வை திரும்ப கிடைக்குமா? கிடைக்கும், சந்தேகம் வேண்டாம். தகவல்களுக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஆர்த்தி. ஹலோ, வணக்கம் நண்பர்களே. உங்கள் உற்சாக தோழி ஆர்த்தி பேசுறேன். இன்று நம்முடன் இருக்கிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினர் கௌசர் மேம். மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை எளிய வார்த்தைகளில் சொல்லும் பேராசிரியர். வணக்கம் ஆர்த்தி. வணக்கம் நண்பர்களே. இன்று நம்முடைய பேச்சு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றியது. இது நம்மில் பலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் தெரிந்திருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றிடும். அதாவது கண்புரை பற்றியதா? ஆமாம், கண்புரைனா பார்வை குறைவு அல்லது பார்வை இழப்பு. அதாவது ஒரு மனிதன் சாதாரணமாக பார்த்து வாழ முடியாத நிலை. இது பிறப்பிலிருந்தோ வந்திருக்கலாம் அல்லது பிறகு ஏதாவது காரணங்களால் ஏற்பட்டிருக்கலாம். சரி, பார்வை இழந்தால் அந்த நபர் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும்? பெரிய கேள்விதான். பார்வை இல்லாமல் இருக்கும் ஒரு நபருக்கு சுயமாக வாழ்க்கை நடத்துவது சுலபமில்லை. அவருக்கு வேலை செய்ய சிரமம், தினசரி வாழ்க்கையில் சவால்கள், தனிமை, மன அழுத்தம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். சரியான தகவல்கள். ஆனால் இப்போது நாம் பேச போகும் ஒரு முக்கியமான விஷயம், இதற்கு தீர்வு இருக்கிறது. ஆமாம், அதுதான் ஆயுஷ்மான் பாரத திட்டம். இது இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த மிகப்பெரிய மருத்துவ நலத்திட்டம். அந்த திட்டம் பத்தி கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா மேம்? கண்டிப்பாக. ஆயுஷ்மான் பாரத பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய யோஜனா என்பது குறைந்த வருமானம் உடைய குடும்பங்களுக்கு இலவசமாக மருத்துவ சேவைகளை வழங்கும் ஒரு அரசு திட்டம். இதன் மூலம் பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளுக்கு கண்ணறுவை சிகிச்சை இலவசமாக உதவுகிறது. ஓ, இது பெரிய விஷயம். அப்ப பார்வை இழந்தவர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு இலவச மருத்துவ சேவைகளை பெறலாம், சரியா? சரியாக புரிந்து கொண்டீங்க. இதில் கண்புரை, கண்ணலர்ச்சி, முத்துக்கண், ரெடினா பிரச்சனைகள் போன்ற பார்வை தொடர்பான நோய்களுக்கு இலவசமாக சிகிச்சை கிடைக்கும்.
நல்ல தகவல். சரி, இந்த திட்டம் மூலம் உண்மையில் யாராவது பயனடைந்ததா? ஏதாவது ஒரு உண்மையை கதையா சொல்ல முடியுமா? ஆமாம், ஒரு சிறந்த உதாரணம் இருக்கிறது. ராமன் என்ற ஒரு வயதான தாத்தா நீண்ட நாளாக பார்வை குறைவு பிரச்சனையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு நிதிநிலை சரியில்லை, சிகிச்சை எடுக்க முடியாத நிலை. ஆனா அவருடைய மகள் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பற்றி தெரிந்து அவரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அப்படியா? பின்னர் என்ன ஆனது? அவருக்கு மருத்துவர்கள் இலவசமாக முத்துக்கண் அறுவை சிகிச்சை செய்தார்கள். பிறகு அவருக்கு பார்வை திரும்பியது. அவரின் மகிழ்ச்சியும் வாழ்க்கை எப்படி மாறியது என்பதை சொல்ல இயலாது. வாவ், இது உண்மையிலே நம்ம நெகிழ்ச்சி அடைய செய்கிறது. இதை கேட்ட பிறகு இந்த திட்டம் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு புரிகிறது. நிச்சயமாக இதே மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த திட்டத்தின் மூலம் இலவச மருத்துவ உதவி பெற்று வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி கண்டிருக்கிறார்கள். சூப்பர். சரி, இப்போ இந்த திட்டத்தை பத்திய சில முக்கிய தகவல்களை நம்முடைய ஷோவை கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு சொல்லலாம். பரவாயில்லையா ஆர்த்தி? கேட்கும் நண்பர்களே, உங்களிடம் அல்லது உங்களுக்கும் அல்லது உங்க தெரிந்தவர்களுக்கும் பார்வை பிரச்சனை இருந்தால் இந்த ஆயுஷ்மான் பாரத திட்டத்தை பற்றி புலனாய்வு செய்யுங்கள். எந்த மருத்துவமனையில் இந்த திட்டம் கிடைக்கிறது, எப்படி பதிவு செய்யலாம் என்று 1447 இந்த ஹெல்ப்லைன் நம்பரை அழைத்து தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையை அல்லது உங்கள் அன்பானவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்று. தயவு செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ உங்கள் கண்கள் ஒளியுடன் இருக்க வாழ்த்துக்கள். வாவ் லட்சுமி, நீங்கள் எவ்வளவு பயனுள்ள திட்டத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். பாருங்கள், நம்முடைய பயணம் முடிந்துவிட்டது. நாம் முதியோர் மையத்தை அடைந்து விட்டோம். சரி, என் அன்பான நண்பர்களே, இதுதான் சுரேஷ், எனது நண்பர். ஃபிட்டாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பது எப்படி என்பது குறித்து உங்களுக்கு சில ஆலோசனைகள் வழங்க இங்கே வந்துள்ளார். வணக்கம் பரத் மற்றும் நண்பர்களே. நம் வயதான காலத்தில் இருந்தாலும் நம் இதயத்தில் இளமையாக இருக்க வேண்டும். அதற்கு சரியான உணவு மற்றும் வழக்கமான யோகா மற்றும் உடற்பயிற்சி அவசியம். சரிதானே பரத்? ஆமாம் சுரேஷ், சரியான உணவு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்று தாத்தா எப்போதும் என்னிடம் கூறுவார். லட்சுமி, உங்கள் தாத்தா சொல்வது முற்றிலும் சரி. நம் சரியான ஊட்டச்சத்தை எடுத்து சரியாக சாப்பிட்டால் இந்த வயதிலும் நாம் ஃபிட்டாக ஆரோக்கியமாகவும் இருப்போம். எனவே என் அன்பான நண்பர்களே, நீங்கள் சரியான நேரத்தில் சரியான உணவை சாப்பிட வேண்டும். புதிய காய்கறிகள், புரதம் மற்றும் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் போன்றவை. உதாரணத்திற்கு, இன்று நான் பரத்திடம் காலை உணவாக முளைக்கட்டிய பாசிப்பருப்பு, சோயாபீன்ஸ், போஹா மற்றும் கேரட் அல்வா சாப்பிடலாம் என்று சொன்னேன். உங்கள் உணவை எப்போதும் வண்ணமயமாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். பச்சை, ஆரஞ்சு மற்றும் வெள்ளை. புரிகிறதா? அருமை சுரேஷ்ஜி, நீங்க சொல்றது ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கு. ஆனா எல்லாருக்கும் இது போன்ற வசதிகள் இல்லனா எல்லா குடும்பத்திற்கும் உணவு பத்தி அவ்வளவு அக்கறை இல்லை. நம்ம குழுவுல நிறைய பேருக்கு சமச்சீரான சத்தான உணவு கிடைக்கிற அளவுக்கு நிதி வசதி இல்லை. சரி, அவங்க எல்லாம் என்ன பண்றது? சுகி, சீனியர் சிட்டிசன்ஸ் நியூட்ரிஷன் கேம்பெயின் ஏன் இருக்கு? இது இந்திய அரசாங்கத்தின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்பு அமைச்சகத்தால் நடத்தப்படுகிறது. இந்த அமைச்சகம் சீனியர் சிட்டிசன்ஸ் நியூட்ரிஷன் கேம்பெயின் இருக்கிறதுக்கு தான் பல திட்டங்களை நடத்துது. அதுல ஒண்ணுதான் முதியோர்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் IPOP. இந்த திட்டம் சீனியர் சிட்டிசன்களுக்கு சத்தான உணவு, சுகாதார சேவைகள் மற்றும் இதர வசதிகளை வழங்குகிறது. மூத்த குடிமக்களின், குறிப்பாக நிதி ரீதியாக பலவீனமான மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களின் ஊட்டச்சத்து மற்றும் உணவை தேவைகளை பூர்த்தி செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் உள்ளன. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் மூத்த குடிமக்களின் உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து அளவை மேம்படுத்துவதாகும். இதனால் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும். அதனால்தான் அரசாங்கம் ஊட்டச்சத்து பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. நாம் வயதாகும் போது நம் உடலில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் போக தொடங்குகின்றன. மேலும் இந்த குறைபாடு நமது நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்துகிறது. இதனால் நோய்கள் நம்மை மேலும் பாதிக்கின்றன. அதனால்தான் நான் இன்று சுரேஷை அழைத்தேன். சரியான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் நாம் எவ்வாறு ஆரோக்கியமாகவும் நோயின்றியும் இருக்க முடியும் என்பதை அவர் நமக்கு சொல்லுவார். ஆம், நான் சொல்ல வந்ததை முடிக்கிறேன். சத்தான உணவு அவசியம், விலை உயர்ந்ததல்ல. பால், முட்டை, பருவகால காய்கறிகள் மற்றும் பழங்கள், பச்சை இலை காய்கறிகள், பருப்பு வகைகள் மற்றும் தானியங்கள் போன்ற நம்மை சுற்றியுள்ள உணவில் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் காணப்படுகின்றன. இன்று நம்முடன் ஒரு உணவியல் நிபுணரும் இருக்கிறார். அவர் மூத்த குடிமக்கள் தங்கள் ஊட்டச்சத்து உணவை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள உதவுவார். அவர்களின் நேர்காணலை கேட்போம்.
மூத்தோருக்கு முதல் வணக்கம். விழிப்புணர்வு தொடர் நிகழ்ச்சியில் முதியோருக்கு தேவையான ஆரோக்கியமான பல விஷயங்களை பத்தி நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில மூத்தோருக்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்களை பத்தி பேசுறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க உணவியல் நிபுணர் சங்கவி சிவலிங்கம் அவர்கள் முதியோருக்கு தேவையான ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. அந்த ஒளித்தொகுப்பை நாம இப்ப கேட்கலாம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். உணவே மருந்துன்னு அழகா சொல்ற இந்த திருக்குறளோட உங்க அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கவி சிவலிங்கம், நியூட்ரிஷனிஸ்ட். எல்லாருக்குமே லைஃப்ல அப்பா அம்மா அளவுக்கு ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னா தாத்தா பாட்டி. அவங்களுக்கான உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும்னு தான் இன்னைக்கு பேச போறோம். சக்சஸ்ஃபுல் ஏஜ்னிங்னா 85 வயசு வரைக்கும் 95 வயசு வரைக்கும் வாழ்றது இல்ல, 85 95 சோஷியலா, பிசிக்கலா அண்ட் மென்டல் வெல்பீயிங்கா இருக்கிறது தான் உடல் ஆரோக்கியம். இப்ப இருக்கிற மருத்துவ வசதிகள்னால ஓல்டேஜ் பர்சன்ஸோட பாப்புலேஷன் அதிகமாயிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. வயசாகிறது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். நம்ம என்னைக்கு பிறக்கிறோமோ அன்னைக்கு இருந்தே நம்ம வயசும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருக்கு. நம்ம தாத்தா பாட்டி ஆகட்டும், அப்பா அம்மா ஆகட்டும், நம்மளை சாப்பிட வைக்கிறதுல தான் குறியா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வகையான உணவு முறை தேவை, அவங்களோட ஊட்டச்சத்து எப்படி பூர்த்தி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனர்ஜி, டைப் ஆஃப் ஒர்க், மேலா ஃபீமேலா, அவங்களோட பாடி வெயிட் என்ன, பிஎம்ஐ என்ன வேலை செய்யறாங்க, அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் அவங்களுக்கு எவ்வளோ கலோரிஸ் தேவை அப்படிங்கறத நம்ம நிர்ணயிக்க முடியும். அப்ராக்சிமேட்டா ஏஜ் ஆன மென் அண்ட் உமனுக்கு 1500 to 2500 கிலோ கலோரிஸ் வரைக்கும் தேவைப்படும். வயசானா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாகும். ஸோ அவங்களோட உணவு தேவைகள் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ கலோரிஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டா ஒபிசிட்டி வரும், கம்மியாக எடுத்துக்கிட்டா மசில் வீக் ஆகும். ஸோ நம்ம பிஎம்ஐக்கு ஏற்ற மாதிரி 1500 to 2500 கிலோ கலோரிஸ்குள்ள வரும். அதுக்கு தேவையான அளவு எனர்ஜி நம்ம எடுத்துக்கணும். வயசாகும்போது ஸ்கெலிட்டல் டிஷ்யூ மாஸ் கம்மியாகும். இந்த டிஷ்யூ தான் எலும்புகளுக்கான வலுவு மற்றும் ஆரோக்கியத்தை தருது. ஸோ புரோட்டீன் இன்டேக் கரெக்டா இருக்கணும். டோட்டல் கலோரிக் இன்டேக்ல 11 to 12% ஆஃப் புரோட்டீன் எடுத்துக்கணும். புரோட்டீன் டெஃபிஷியன்சி குரோனிக் டிசீஸ் வரும். இதனால நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும், உடல்ல மெட்டபாலிக் சேஞ்சஸ் வரும். ஸோ புரோட்டீன் கரெக்டான இன்டேக் எடுத்துக்கணும். லிபிட்ஸ்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், சேச்சுரேட்டட் ஃபேட் லிமிட் பண்ணிக்கணும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஹேர் லாஸ் ப்ரிவென்ட் பண்ணும். அப்புறம் இன்னொன்று கண் பார்வைக்கு நல்லா தெரியறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சேச்சுரேட்டட் ஃபேட் லிமிட் பண்ணிக்கணும். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் கெட்ட கொழுப்பு, உடல்ல அதிகமாக டெபாசிட் ஆனா கார்டியாக் ரிஸ்க் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. சேச்சுரேட்டட் ஃபேட் என்னன்னா கேக்கு, சீஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், பட்டர், கீ இதெல்லாத்தையுமே லிமிட் பண்ணிக்கணும். ரெட் மீட்லயும் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு, கோகனட் ஆயில்ல சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு. அப்போ நம்ம மில்க் லோ ஃபேட் மில்க் எடுத்துக்கணும். அன்சாச்சுரேட்டட்ல மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கணும். நீங்க விளம்பரத்துல எல்லாம் பார்த்துருக்கலாம், ஆயில் அட்வர்டைஸ்மெண்ட், குக்கிங் ஆயில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் மியூஃபா பியூஃபா இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மியூஃபா அண்ட் பியூஃபா நல்ல கொழுப்பு வகைகள் சார்ந்ததுன்னு சொல்லலாம். இப்போ மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபுட்ஸ் என்னென்னா நட்ஸு, சீட்ஸு, கடலெண்ணெய், நல்லெண்ணெய், ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா இதெல்லாத்துலேயுமே மியூஃபா அதிகமாக இருக்குது. பியூஃபா சோயாபீன்ஸ், ஃப்ளாக் சீட், வால்நட், ஃபிஷ்ஷு, சன்ஃப்ளவர் ஆயில் இது எல்லாத்துலேயும் பியூஃபா அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபைபர், நார்ச்சத்து இதய நோய் அபாயத்தை தடுக்குது அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் தடுக்குது. நார்ச்சத்து கோதுமை, பீன்ஸ், பட்டாணி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் மினரல்ஸ். வயசானவங்களுக்கு மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கால்சியம் பற்கள் மற்றும் எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். டூத் டீக்கே ஆகாமல் இருக்கிறதுக்கு, போன் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் கால்சியம் ரொம்ப முக்கியமான ஒன்று. கால்சியம் மில்க்கு, ராகி, முருங்கைக்கீரை இது எல்லாத்துலேயுமே கால்சியம் அதிகமாக இருக்குது. கால்சியம் அப்சார்ப் ஆகணும்னா விட்டமின் டி தேவைப்படும். அடுத்தது அயன் டெஃபிஷியன்சியான பிளட் கம்மியாகும்.
அனிமிக்காவும். ஸோ அயன் எடுத்துக்கிறதுக்கு வந்து வைட்டமின் அப்சார்ப்ஷன் ஆகிறதுக்கு வைட்டமின் சி வந்து ரொம்ப முக்கியம். ரைசின்ஸு, பட்டாணி, பீட்ரூட், கேரட், டேட்ஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸ்ல எல்லாம் வந்து அயன் அதிகமாக இருக்குது. விட்டமின்ஸ் வந்து விட்டமின் டி, முன்னாடி சொன்ன மாதிரி கால்சியம் அப்சார்ப்ஸ் ஆகணும்னா விட்டமின்ஸ், ஸோ மினரல் அப்சார்ப்ஷனுக்கு வந்து விட்டமின்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வைட்டமின் டி வந்து ஃபிஷ்ஷு, மஷ்ரூம், இல்லைன்னா சன்லைட், கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் சன்லைட்டில் இருக்கலாம். எக்ஸ்போஷர் டு சன்லைட் வந்து வைட்டமின் டி வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வைட்டமின் சி வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, லெமன், பொட்டேட்டோ, கோவா, கொய்யாப்பழம் இதில் எல்லாத்துலேயும் வைட்டமின் சி வந்து இருக்குது. B6 வந்து ரொம்ப முக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்தும். கிரீன் பனானாஸ், பச்சை தோலுடைய பழுத்த வாழைப்பழம், சப்போட்டா, சோயாபீன், நிலக்கடலை இது எல்லாத்துலேயுமே B6 வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சியும் அனீமியா காஸ் பண்ணும். அது வந்து ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸு, பீனட்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே ஃபோலிக் ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து வாட்டர். தாகம் வந்து வயசானவங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சி வந்து ஃபீல் இருக்காது, சம்டைம்ஸ் தாகம் எடுக்கிறது. ஸோ ரெகுலர் இன்டர்வல்ல அவங்களுக்கு தண்ணி குடிக்க வைக்கணும். இல்லைனா லிக்விட், செமி லிக்விட் ஃபுட்ஸ் லைக் மில்க், போரிஜ், ஜூஸ், சூப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லேயும் வந்து வாட்டர் இன்க்ளூட் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூட்ரியன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்புறம் வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பாடி டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக ரெகுலராக வச்சுக்கிறதுக்கு அண்ட் வேஸ்டேஜ், கழிவுகள் வெளியே தள்ளுறதுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து தண்ணி ரொம்ப முக்கியம். லிக்விட் ஐட்டம்ஸில் வந்து காஃபி, டீ இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து தூக்கம் வர்றதை வந்து தடுக்கும். ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் வந்து வயசானவங்களுக்கு எப்போவுமே தேவைப்படும். இதெல்லாம் போக ஃபுட் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும், சியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், மென்று சாப்பிட்றதுக்கு வந்து சுலபமாக இருக்கணும். ஹெவி மீல்ஸ் கொடுக்காம ரெகுலர் இன்டர்வல்க்கு வந்து கம்மியாக கொடுக்கலாம். ஒரே அடியாக நிறைய சாப்பிடாம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கம்மியான அமௌண்ட்டில் வந்து சாப்பிட்லாம். இது வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். தண்ணி அதிகமாக குடித்தா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. புகையில, வெத்தலை இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது இதெல்லாம் இருந்தால் வந்து அந்த நாக்கில் வந்து டேஸ்ட் ஃபீல் வந்து கம்மியாகும், இல்லை உணர்ச்சிகள் கம்மியாகும். ஃபுட் கன்சப்ஷன் இதனால் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செமி சாலிட் ஃபுட்ஸ் லைக் கஞ்சி, கூழ் இதெல்லாம் வந்து அதிகமாக கொடுக்கலாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகிறதுனால ஒபிசிட்டி வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு வாக் போகலாம், இல்லை ஏரோபிக் எக்ஸசைஸ், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் மெட்டபாலிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வயசானவங்களுக்கு அதிகமாக வர இன்னொரு நோய் என்னன்னு சொன்னால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு தேய்மானம் மற்றும் புரை நோய். ஏஜ் ஆகும்போது கால்சியம் டெபாசிட் வந்து கம்மியாகும். மெயினாக லேடிஸ்க்கு வந்து மெனோபாஸ் டைமில் ஈஸ்ட்ரோஜன் செக்ரீஷன் கம்மியாகும். இதனால கூட கால்சியம் அப்சார்ப்ஷன் கம்மியாகும். ஸோ கால்சியம் அப்சார்ப்ஷன் கம்மியானாலே போன் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும், எலும்பில் தேய்மானம் ஏற்படும். ஸோ வயசானவங்களுக்கு வந்து சின்னதாக அடிபட்டாலோ இல்லை லைட்டாக கீழே விழுந்தாலோ அவங்களுக்கு உடனே ஃப்ராக்சர் ஆயிரும், இல்லை அந்த அடிபட்ட இடத்துல வலி அதிகமாக இருக்கும், ரொம்ப நாள் வலி இருக்கும். இதெல்லாம் எதனாலனா எலும்போட ஆரோக்கியம், எலும்போட வலுவு வந்து கம்மியாகிறதுனால தான். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் எலும்பு வந்து கூடுறதுக்கோ இல்லை பழைய மாதிரி வர்றதுக்கோ வந்து ரொம்ப லேட் ஆகும். கால்சியம் கரெக்டாக எடுத்துக்கிட்டா எலும்போட ஆரோக்கியம் வந்து நல்லபடியாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது வலி ஏற்பட்டாலோ இல்லை எலும்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ பெயின் கில்லர் எடுக்கக்கூடாது. அப்போதைக்கு வந்து வலி கம்மியானால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு பெயின் கில்லர் எடுக்கக்கூடாது. டாக்டர் கிட்ட போய் பார்த்து கரெக்டாக அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ எடுத்துக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி கால்சியம் அண்ட் வைட்டமின் டி ரிச் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ரெசிபீஸ் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கொடுக்கலான்னா இட்லி, பொங்கல் இதெல்லாம் கொடுக்கலாம். இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ப்ளஸ் சீரியல் ப்ளஸ் பல்ஸ் காம்பினேஷன், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் ரெண்டுமே கிடைக்கும். ரசம், டொமேட்டோ சூப் இதெல்லாம் நல்ல அப்படைசர், பசி தூண்டும் அண்ட் லோ கலோரி ஆல்சோ. பட்டர் மில்க் கொடுக்கலாம். பனானா ப்ரிவென்ட்ஸ் கான்ஸ்டிபேஷன், ஸோ பனானா கொடுக்கலாம். ஸ்கிம்டு மில்க் பவுடர் கொடுக்கலாம், அதாவது ஃபேட் இல்லாதது, ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் மீட் பண்ணும், கலோரி இன்டேக் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வீட் சப்பாத்தி வந்து ஃபைபர் ரிச் இருந்தாலும் அது வந்து ஹார்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட் உப்புமா கொடுக்கலாம், ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும்.
ஸோ பிஎம்ஐ கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், சமச்சீரான உணவு, முழு உடல் பரிசோதனை, இதெல்லாமே வந்து வயதானவர்களுக்கான ஆரோக்கியத்தை உறுதி செய்யும். ஏதேனும் ஊட்டச்சத்து குறைபாடு வந்து இருந்தால் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். டாக்டர் அண்ட் டயட்டீஷியனோட பார்வையில் வந்து தேவையான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு அளவான உடற்பயிற்சி, அப்புறம் வீட்டில் மற்றவங்க எல்லாரும் பெரியவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஏஜ் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஃபார் லிசனிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. முதியோர்களுக்கு தேவையான ஆரோக்கிய உணவு முறைகள் பத்தி நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க உணவியல் நிபுணர் சங்கவி சிவலிங்கம் அவர்கள். அவருக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும். நாங்கள் நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். ஆனால் முதலில் நம் மற்ற வயதான தோழர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்போம். அவர்கள் தங்கள் உணவு முறைகள் மற்றும் அவர்கள் எந்த வகையான உணவை பெற முடியும் என்பது பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர். அவர்களின் உணவு பழக்க வழக்கங்களை பற்றி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்போம். மூத்தோருக்கு முதல் வணக்கம் விழிப்புணர்வு தொடர் நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு குடிமக்கள்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில ஸ்டேஷனரி கடை நடத்தக்கூடிய கணேசன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவருடைய உடலை எப்படி ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறாரு அப்படிங்கறத நாம இப்ப நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். என்னுடைய பேரு கணேசனுங்க. எனக்கு ஏஜ் 66 ஆகுங்க. என்னுடைய டெய்லி ரொட்டீன் வந்து நீங்க எப்பவும் இந்த ஏஜை பத்தியே நீங்க இமேஜ், எனக்கு 66 வயசு ஆகுது. பட் இருந்தாலும் நான் 25 தான் நான் ஃபீல் பண்றேன். யார் என்ன சொன்னாலும் நீங்க உங்களுடைய ஏஜை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். ஓகே, டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு எனக்கு இன்னைக்கு ஏஜ் 25ன்னு நினைச்சிட்டு உங்களுடைய அன்றாட இதெல்லாம் உங்களுடைய பணி விடைகளை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். மார்னிங் நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லி இப்படி எந்திரிச்சு எனக்கு ஏஜ் 25ன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு அப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட நான் வாக்கிங் போவேன். போயிட்டு வந்து டெய்லி இந்த மார்னிங் வந்து ஆல்மோஸ்ட் வீக்லி ஒன்ஸ் தான் நான் நான்வெஜ். மற்ற டைம் எல்லாம் இந்த இட்லி தோசை அது மாதிரி ஆர்டினரி வீட்டில் என்ன இருக்கோ அதுதாங்க சாப்பிடுவேன். ஆஃப்டர்நூனும் அதே மாதிரி தான். இந்த காய்கறிகள் சீசன் என்னென்ன காய்கறிகள் வீட்டில் இருக்கோ அது மாத்திரம்தான், வீட்டில் என்ன வாங்குறாங்களோ அதை மாத்திரம்தான் சாப்பிடுவேன். ஈவினிங்ட்டு அதே மாதிரி ஆஃப்டர்நூன் நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துப்பேன். அப்போ இன்னொன்று வந்து என்னைக்கு நீங்க ஹாப்பியா இருங்க, எனர்ஜெட்டிக்கா இருங்க. அன்னசரியா அடுத்த நாள் என்ன நடக்கும், ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படி எல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம். யாரு என்ன சொன்னாலும் உங்க உடம்ப பத்தி நீங்க ஒன்னும் டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம். நல்ல சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதே போதும். காய்கறிகள் இந்த மாதிரியான காய்கறிகள் எடுத்து சார், காய்கறிகள் வந்து நான் வீட்டில் என்ன அதாவது அன்றாட இந்த நம்ம காய்கறியில் போய் என்னென்ன அன்னைக்கு கிடைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரம் என்ன தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அது மாதிரி வீட்டில் என்ன வாங்குறாங்களோ அதெல்லாம் எனக்கு செய்வாங்க. மார்னிங் வந்து இட்லி தோசை உப்புமா அது மாதிரி. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் தான் இந்த பூரி அது மாதிரி எல்லாம் சாப்பிடுவேன். அப்புறம் சண்டே மாத்திரம் ஆஃப்டர்நூன் வந்து ஏதாச்சும் சிக்கன் இல்லை ஃபிஷ் அது மாதிரி. ஏன்னா வீட்டில் அவங்களும் வெளியில் போகிறதுனால அவங்களும் ஆஃப்டர்நூன் தான் அன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கு, நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். அவுட் சைடு வந்து ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு நாள் தான், ஒரு 15 days ஒன்ஸ் தான் நம்ம அவுட் சைடு அவுட்டிங் ஏதாச்சும் என்கேஜ்மெண்ட் இருந்து போனால் தான் நாங்கள் அவுட்டிங்கில் சாப்பிடுவோம். பயிர் வகைகள் என்னெல்லாம்? பயிர் வகை வந்து இது என்ன கொண்டைக்கடலை, இந்த பாசி பயிறு, அப்புறம் சுண்டல் அது மாதிரி வீட்டில் என்ன செய்யறாங்களோ அதை சாப்பிட்டுக்கிறது. பழங்கள் என்னென்ன? பழங்கள் வந்து எல்லா பழங்களும் இருக்கு சார். ஆப்பிள், அன்னாச்சி, கொய்யாப்பழம் வீட்லயே இருக்கு. என் வீட்லயே மரம் இருக்கு. அதே மாதிரி வாழைப்பழம், அப்புறம் ஆரஞ்சு. டெய்லி ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் ஒரு 5-6 பீஸ் அவங்களே டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க. அதை நான் சாப்பிடுவேன் சார். உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்க எந்த மாதிரி எல்லாம் உங்க உடம்பை பேணி காக்குறீங்க? உடம்பு வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு மற்ற ஹேபிட் எல்லாம் இல்லை சார். ட்ரிங்கிங் ஹேபிட் அது மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்மோக்கிங் ஹேபிட் சுத்தமா இல்லை. டெய்லி மார்னிங் வாக்கிங் போவேன். அப்புறம் இந்த ஃப்ரீ டைம்ல நான் ஃப்ரெண்ட்ஸோட போவேன். அது மாதிரி இந்த மியூசிக் ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பாட்டு நல்லா கேட்பேன். யோகா தியானம் யோகா தியானம் முதல் பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்போ அதெல்லாம் செய்யறதில்ல. மார்னிங் எந்திரிச்சு இதுதான் ப்ரே பண்ணுவேன். என்னைக்கு எனக்கு வந்து 25 வயதே நிரம்பிய ஆரோக்கியமுள்ள அன்பான அமைதியான செல்வமிக்க அழகான ஆரோக்கியமுள்ள மனிதன், அதுக்கு ஆண்டவன் அருள் புரியணும்னு
அப்படி மாத்திரம் ப்ரே பண்ணிட்டு என்னுடைய அன்றாட வேலைகளை தொடங்குவேன் சார். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் சாப்பிடுறீங்க அப்படிங்கறத நேர்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு எங்களுடைய ஓகே சார், நன்றி, வணக்கம். இன்னொரு தடவை எல்லாருக்கும் பாருங்க, எப்பவும் நீங்க இந்த ஏஜை பத்தியே கவலைப்பட வேண்டாம். ப்ரொவைடட் இந்த 50-55 வயசான மேலவங்க அட்லீஸ்ட் நம்ம ரிலேட்டிவ் எல்லாம் சொல்லுவாங்க, ஓ ஏஜ் ஆச்சு, அதை பத்தியே நீங்க கவலைப்பட வேண்டாம். என்னைக்கு இளமையா நல்ல எனர்ஜெட்டிக்கா 25 வயசு மாதிரி நின்றுட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா போதும். ஓகே, நன்றி, வணக்கம். சரி, இப்போது நமது முக்கிய கேள்விக்கு பதிலளி. பொருளாதார ரீதியாக பலவீனமானவர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மூத்த குடிமக்களின் நலனுக்காக பல திட்டங்களை நடத்துகிறது. அவற்றில் ஒன்று முதியோருக்கான ஒருங்கிணைந்த திட்டம் IPOP. இந்த திட்டம் மூத்த குடிமக்களுக்கு சத்தான உணவு, சுகாதார சேவைகள் மற்றும் பிற வசதிகளை வழங்குகிறது. மூத்த குடிமக்களின் ஊட்டச்சத்து மற்றும் உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஊட்டச்சத்து பிரச்சாரத்தின் நோக்கம் முதியவர்களின் ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதாகும். குறிப்பாக கிராமப்புறங்களில் அவர்களின் ஊட்டச்சத்து அளவு குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. போதிய ஊட்டச்சத்து இல்லாததால் முதியவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனம் அடைகிறது. இதனால் அவர்கள் நோய்களுக்கு ஆளாக நேரிடும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. இந்த பிரச்சாரத்தின் குறிக்கோள் பாதிக்கப்படக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு தினமும் சத்தான உணவை வழங்குவதாகும். இதனால் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதாகும். ஆம் நண்பர்களே, லட்சுமி சரியாக சொல்லியிருக்கிறார். கூடுதலாக ஊட்டச்சத்து பிரச்சாரத்தின் கீழ் ஒரு சமச்சீர் உணவுக்கான ஏற்பாடு உள்ளது. அங்கு முதியோர்களுக்கு சமச்சீரான உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. உள்ளூரில் கிடைக்கும் பழங்கள், காய்கறிகள், குறிப்பாக பச்சை இலை காய்கறிகள், பால், முட்டை, பருப்பு வகைகள் மற்றும் தானியங்கள் முதியோர்களின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இதனால் அவர்கள் ஆரோக்கியமான மற்றும் சத்தான உணவை பெற முடியும். இந்த திட்டத்தின் கீழ் உள்ளூரில் கிடைக்கும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை பயன்படுத்தி உணவை தயாரிப்பதில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இதனால் மூத்த குடிமக்கள் தங்கள் மதிய உணவின் ஒரு பகுதியாக சூடான புதிய உணவை பெற முடியும். இது அவர்களுக்கு சத்தான உணவு எளிதாக அணுகுவதை உறுதி செய்கிறது. மேலும் இது உள்ளூர் விவசாயிகளுக்கும் பயனளிக்கும். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் நிர்வாக செலவுகள் உட்பட ஒவ்வொரு முதியோருக்கும் தினசரி 20 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை உள்ளூர் உணவுப் பொருட்களை வாங்குவதற்கும் உணவு விநியோகத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது. வாவ், அது அருமை. இப்போது நாம் அனைவரும் முதியோர் தங்க யுகமாக இருப்போம். அடல் வயோ அபிதய யோஜனாவின் ஊட்டச்சத்துடன் எங்கள் 2வது இன்னிங்ஸில் முன்காலில் விளையாடுவோம். ஆம் சுரேஷ், அனைவரும் ஃபிட்டாக இருப்பார்கள். முதுமை வெற்றி பெறும். எங்கள் மூத்த நண்பர்களே, நன்றாக சாப்பிடுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள், ஃபிட்டாக இருங்கள். அப்போதுதான் 2வது இன்னிங் சூப்பர் ஹிட்டாக இருக்கும். நாடு முழுவதும் உள்ள மூத்த குடிமக்கள் ஃபிட்டாக இருக்க வாழ்த்துக்களுடன் இன்றைய எபிசோடிலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நேர்கள் இதுவரை கேட்டு பயனடைந்த நிகழ்ச்சி மத்திய நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், தமிழக அரசின் சமூக நலத்துறை, இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பு இணைந்து வழங்கிய மூத்தோருக்கு முதல் வணக்கம் 18வது பாகத்தில் கண்புரை அறுவை சிகிச்சை, மூத்த குடிமக்களின் ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைகளை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்ச அத்தனை நேர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.